தள்ளுது. உண்மையிலே இது பயங்கரம் தான். ஆனா இது ஆரம்பம் மட்டும்தான். ஏன்னா அடுத்து நாம பார்க்க போற கார் ஒரு ஏர்பிளேனா மாறும், பறக்கவும் செய்யும். ஆனா அதுக்கு முன்னாடி அந்த லாம்போவை பாருங்களேன். இடிச்சிருப்பேன். சோ கீ எப்படி வச்சிட்டு போறீங்களே, யாருமே எடுத்துட்டு போயிட மாட்டாங்களா? என்னதான் இதோட விலை 2 மடங்கா இருந்தாலும் அதோட பாதி இடம் கூட இதுல இல்ல. எவன் $2 லட்சம் செலவு பண்ணுவான்னு தெரியல. ஏன்னா உள்ள உட்கார கூட இடம் இல்ல. ஆமா, உங்களுக்கு லாம்போகினி ஓட்ட தெரியுமா? ஆமா, இது எப்படி? அந்த ஷிஃப்டரை கிளிக் பண்ணா போதும்னு நினைக்கிறேன். ரோடுக்கு போயிடுச்சு. ஓ, அந்த சவுண்ட். அடேங்கப்பா, இந்த கார் பயங்கர கோவத்துல இருக்கு போல. இதுக்கு பயங்கரமான பவர் இருக்கு. ஓ மை காட், இந்த கார் பயங்கரமா இருக்கு. ஆக்சிலரேட்டர் லைட்டா தான் தொட்டா, ஆனா இது பறக்குது. நான் ஓட்டுனதுலயே ஃபாஸ்டான கார்னா இதுதான். நீங்க எதுக்காவது காம்பன்சேட் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா அது இந்த காருக்காக தான் இருக்கும். இப்போ நாம அடுத்து பார்க்க போறது $3 லட்சம் கார். அண்ட் இந்த கிரகத்திலேயே சேஃபான ஒரு கார்னா அது நிச்சயமா இதுவா தான் இது இருக்கும். டேங்க் மாதிரி இருக்கு. இது என்ன மிலிட்டரி கிரேட் காரா? இது ரொம்ப உயரமா இருக்கு. உண்மையை சொன்னா இப்பதான் நீங்க லாம்போகினி கார்ல இருந்து வெளிய வந்திருக்கீங்க. ஒத்துக்கிறேன். எதனால இந்த கார் இவ்ளோ சேஃப்னா, இங்க இருக்கிற இந்த புல்லட் ப்ரூஃப் விண்டோஸ் இது இவ்ளோ திக்கா இருக்கு. இதுல எக்ஸ்ப்ளோசிவ் ப்ரூஃப் ஆர்மர் இருக்கு. ஆக்சுவலா அப்புறம் நாம இத சோதிச்சு பார்க்கவும் போறோம். கால் பட்டனை பிரஸ் பண்றியா? ஆமா, துடிக்கிறேன். இந்த ஸ்மோக் ஸ்கிரீன் பட்டன் அழுத்தலாமா? ப்ளீஸ். அத பாத்தீங்களா? இங்க உண்மையிலேயே ஒரு ஸ்மோக் ஸ்கிரீன் உருவாயிடுச்சு. ஸ்மெல் பயங்கரமா இருக்கு. ஆனா விஷயம் என்னன்னா, இந்த காரை பாதுகாப்பா மாத்துறது இதெல்லாம் இல்ல. இந்த காரை சுத்தி எக்ஸ்ப்ளோசிவ் ப்ரூஃப் ஃப்ரேம் இருக்கு. இத டெஸ்ட் பண்ண போற முதல் ஆள் நாம தான். உங்க ரெஃபரன்ஸ்க்காக இந்த $3 லட்சம் காரை வெடிக்க வைக்கிறதுக்கு முன்னாடி ஒரு நார்மல் காரை வெடிக்க வைக்க போறோம். உள்ள இருக்கிறவங்க பொழைக்கிறாங்களான்னு பார்க்கலாம். 3, 2